ஹலோ காய்ஸ், ஐயனார் துணையில் வானதியோட திமிரால பெரிய ஒரு பிரச்சனையை ஐயனார் குடும்பத்துக்குள்ள நடக்குதுன்னு சொல்லலாம். அதாவது வானதி தனக்கு பாண்டி வேண்டாம், தனக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி தர சொல்லி அவங்கண்ட வீட்டில் சொன்னதால் அவங்கண்ட அண்ணா அதை நக்கலாக பாண்டிக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்த சொல்லி வீட்டில் பாண்டி ரொம்பவே கவலைப்பட்டிருந்தாங்க. வானதி இப்படி பண்ணுவாண்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சும்மா சாதாரணமான பிரச்சனைக்கே ஏன் இப்படி கோவிக்கிறாண்டு எனக்கு தெரியல. இப்படி எத்தனையோ தடவை வானதிக்கும் எனக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அப்பவெல்லாம் கோவிக்காத வானதி, அப்பவெல்லாம் விட்டு பிரியாத வானதி இப்போ பிரிகிறதுக்கு என்ன காரணம்னு தான் எனக்கு தெரியல என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சோழன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், டேய் கொஞ்சம் அமைதியாரு, கவலைப்படாத, நீ இப்படி கவலைப்படுற ஆளே கிடையாது. மற்றவங்க கவலைப்பட்டா கூட ஓடி போய் நீ இல்லை இப்படியெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் ஒரு விஷயமாண்டு கேட்குற ஆள் நீயே கவலைப்பட்டுருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே பாவமாக இருக்குடா, ஏண்டா இப்படி பண்ணுற என்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு பாண்டி சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எனக்கு வானதி மேலே அவ்வளவு நம்பிக்கை இருந்தது, வானதி இப்படி சொன்னது என்னால் தாங்க முடியலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சோழன் சொல்கிறாங்க, இரு நானே அதை பேசி தீர்த்து கொள்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பாண்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கொள்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியடா நீயே பார்த்துக்கொள்ளு என்றுட்டு பேசாமல் விட்டுட்டாங்க. இப்படி விட்டதுக்கப்புறமா பாண்டி கிளம்பி கடைக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா சேரன் ரொம்பவே கவலைப்பட்டு சொல்கிறாங்க, பாவம் பாண்டி, அவங்க எப்போவோ கல்யாணம் பண்ண வேண்டியவங்க என்னுடைய கல்யாணத்துக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாரு, என்னுடைய கல்யாணமும் நடக்கலை, அவங்களோட கல்யாணமும் நடக்கலை. சரி, கல்யாணம் தான் தடப்பட்டதுன்னு பார்த்தா வானதி பாண்டியை வேண்டாண்டே சொல்கிற அளவுக்கு போயிட்டா பார்த்தியா, ரொம்ப நல்லவத்தானே இருந்தா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு தான் தெரியல என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சோழன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னென்ன நீ இவ்வளோதான் வானதி பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறியா, வானதி சும்மா சும்மா கதைக்கு தண்டை நினைக்காத, அதுக்கு மற்றவங்க மேலே பொறாமை ஜாஸ்தி, யாராவது நல்ல மாதிரி தன்னை சொல்லணும், இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிடிக்காது, மற்றவங்களை பெருமையாக சொன்னால் அதுக்கு பிடிக்காது, நீ கவனித்து பார்த்துருக்கிறியா, அதனால் இப்போ நாங்கள் எல்லாரும் கிளம்பி சந்தாவை தேடி போகும்போது அது என்ன நினச்சிருக்கோம்னு சொன்னால், இப்படியெல்லாம் போகிறவங்க எதுக்கு நம்மட வீட்டை தேடி வரலை, பொண்ணு பார்க்க வர சொல்லி கேட்கும்போது கூட வரலை என்ற மாதிரி நினச்சிருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது பல்லவர் சொல்கிறாங்க, இல்லைண்ணா அது வீட்டில் சமைச்செல்லாம் தந்துச்சுது, நாங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, சமைச்சு தந்துச்சுது, நல்ல குணமும் இருக்குதான், ஏன் இப்படி அடம் பிடிக்குதுன்றே தெரியல, ஒருவேளை அவனில் இருக்கிற கோபத்தில் அப்படி சொல்லுது போல இருக்குது, நான் நினைக்கல அது பாண்டியை விட்டுட்டு போகுமென்று நான் நினைக்கல என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, பாண்டி இப்படி கவலைப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை, அதுவும் வானதி விஷயத்தில் அவன் இதையும் பெருசாக எடுக்கிறதே இல்லை. ஏன்னு சொன்னால் என்னதான் தான் ஏசினாலும் வானதி தன்னை விட்டுட்டு போகமாட்டா என்ற நம்பிக்கை அவனுக்கு ரொம்பவே இருந்தது. ஆனால் இன்றைக்கு பேசும்போது அவன் ரொம்பவே மனம் உடைஞ்சு பேசினான் தெரியுமா என்ற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னு நிலா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சோழன், எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் பாண்டியா இருக்கட்டும், பல்லவனாக இருக்கட்டும், சேரனானாவாக இருக்கட்டும், எல்லாருமே பதறி போவாங்க, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அவங்க படாத பாடுபடுறவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் பார்த்துட்ருக்க முடியுமா, இப்போ வானதியை சந்தித்து பேசினா தான் என்ன என்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வேறு வானதியோட பேசணும்னு சொல்கிறீங்க, வானதிக்கு யாரையாவது மதித்து பழக்கம் இருக்கா, யாராவது சொல்கிறது கேட்டு பழக்கம் இருக்கா, அதுக்கு தான் சொல்கிறத தான் மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அது கேட்கவே மாட்டுது, நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயோசனமே இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்ல அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வானதி நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் கோபக்கார பொண்ணு இல்லையா, மற்றபடி நல்ல பொண்ணு தான், நான் பேசினா அந்த பொண்ணு கேட்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். ஒருக்கா அந்த பொண்ணை ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாமா, வீட்டில் போனால் மற்றவங்களுமே இருப்பாங்க, அவங்க ஏதாவது சொல்லும்போது தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், தனியாக வானதியை சந்தித்தா என்ன தான் பாண்டியோட பிரச்சனைன்னு கேட்டு நாங்கள் அதை சமாதானப்படுத்தி வச்சிடலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சரி அப்போ பாண்டியும் கூட்டிகிட்டு போயிடலாம் என்ற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. இல்லை இல்லை பாண்டி வேண்டாம், நாங்கள் 2 பேருமே தனியாக போகலாம் என்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி நிலா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வானதி வர சொல்கிறாங்க. வர சொல்லும்போது வானதி கேட்குறாங்க, எதுக்கு, ஏன் வரணும் என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வானதி, ஒரு சில விஷயம் உங்களோட பேச வேண்டியிருக்கு, அதுக்கு தான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்கலன்னா பிரச்சனை இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வர விருப்பம் இல்லை தான், சரி இதுதான் என் கடைசி தடவை வந்துட்டு போகிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வானதி இப்படி வேண்டா வெறுப்பாக பேசுகிறாவே, இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது, சரி அப்படி என்ன தான் நடந்ததுன்றதை அங்கேயே போய் கேட்டு
கொள்ளலாம்னுட்டு இவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வானதி வாராங்க. ரொம்ப லேட்டாகவே வாராங்க. என்ன வேணுமெண்டே வாராங்களா? அல்லது போனால் உண்மையிலேயே அவங்க லேட்டாக வாராங்களா தெரியலையே. வானதி இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க நிலா, எனக்கு தெரியும் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணமண்டு எனக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால், என்ன வானதி உங்களுக்கும் பாண்டிக்கும் பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க என்ற மாதிரி வந்து வானதி வந்து நிலா பார்த்து கேட்குறாங்க. இல்லை வானதி, அதுக்கு இல்லை, நானுமே அந்த வீட்டில் தானே இருக்கிறேன், அதனால தான் கேட்குறேன். பாண்டி இப்படி மனசுடைஞ்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பாண்டிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, இப்போ ஃபோன் பண்ணுறதே இல்லை. பாண்டி ரொம்ப கவலையில் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறதா வீட்டில் சொன்னீங்களாமே, ஏன் அப்படி சொன்னீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் உண்மையை தான் சொன்னேன், எனக்கு பாண்டியை பிடிக்கல, பாண்டி நல்லவனும் கிடையாது, அவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களை பற்றி அக்கறையும் கிடையாது. நாங்கள் எவ்வளவு காலமும் லவ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் பாண்டி எனக்காக எந்த இடத்துலையும் நின்றதும் இல்லை. அதே மாதிரி பொண்ணு பார்க்க வர சொல்லக்கூட நீங்கள் வந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த சந்தாண்ட ஆட்கள் சந்தாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னொன்னே இங்கேருந்து பீகார் வரைக்கும் போக தெரிஞ்ச உங்களுக்கு அதே ஊரில் இருக்கிற என்னுடைய வீட்டுக்கு வர தெரியலை. எப்படியெல்லாம் நீங்கள் என்ன அவமானப்படுத்தும் போது பாண்டிக்கு என்ன அவசியம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக வந்து பாண்டிக்காக பார்த்துட்ருக்கணும், அப்படி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் வானதி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? சீரன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா உங்களோட கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்ட்டு தானே நாங்களுமே இருக்கிறோம். அப்படித்தானே பாண்டியும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் அதுக்கு சரின்னு தானே சொன்னீங்க. ஏன் இப்படி வந்து கோவப்படுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, சீரன் அண்ணனோட கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நம்மளோட கல்யாணம் நடக்குமென்று நாம் இருந்தோமா? நான் அப்படி இருக்கலை, பாண்டி தான் சொன்னான், அதனால் சரி என்று கொஞ்சம் காலம் தானே என்றுட்டு பேசாமல் இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததா? அது நடக்கிற காரியமாக? நடக்கவே நடக்காது. கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போகுது. ஆனால் அதுக்காக நீங்கள் இங்கேருந்து அங்கே வரையும் போகிறீங்க. ஆனால் வந்து பாண்டியை பற்றியோ என்ன பற்றியோ நீங்கள் சிந்திக்கலை. சரி, நீங்கள் சிந்திக்காமல் இருந்துட்டு போங்க. ஆனால் பாண்டி சிந்திச்சானா? சிந்திக்கவே இல்லை. இப்படிப்பட்டவனுக்காக நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? சரி, இவ்வளவும் பேசுகிறீங்களே, நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்க? அந்த வீட்டில் தானே இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் வந்து சேரனண்ணாக்கு கல்யாணம் பண்ணும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா இருந்தீங்க இல்லையே? நீங்கள் வந்து உங்களோட பாட்டுக்கு உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிங்களோ அப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க. எதுக்கு பாண்டி மட்டும் அப்படி இருக்கிறான்? எதுக்கு அப்படி இருக்கணும்? யார் அப்படி இருக்க சொன்னது? என்ன பாண்டி மட்டும் மற்றவன்ட பேச்சு கேட்குறாங்க, நீங்கள் கேட்க மாட்டிங்களா? ஓ, உங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நாங்கள் மட்டும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகணுமோ என்ற மாதிரி வந்து வானதி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே நிலா அவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்த நிலா வாயை மூடிட்டாங்க. இவங்களோட பேசி பிரயோசனம் இல்லை, இவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஏதோ சின்ன பிரச்சனை அதை பெருசாக்கி வேறு பக்கத்துக்கு திருப்புறாங்க என்று அவங்க பேசாமல் அமைதியாகிட்டாங்க. இதை பார்த்த சோழனுக்கு கோபம் வந்துடுது. வானதி இந்த மாதிரி பேசினதே வானதிக்காகத்தான் நிலா இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறா. அது புரியாமல் இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னுட்டு அவங்கள வானதியை பேசுகிறாங்க. என்ன வானதி நினச்சிட்டு இருக்கிற? நிலா இதை பற்றி பேசணுமென்ற அவசியம் நிலாக்கு கிடையாது. நிலா நம்மட வீட்டில் வாழ வந்தவ, அவள் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருக்கலாம். உன்னை பாவம் பார்த்து என்ன கூட்டிகிட்டு வந்தது நிலா தான். ஆனால் நீ எப்படியெல்லாம் பேசுகிற? இதுக்கப்புறம் யாராவது உனக்காக பேச மனசு வருமா? இங்கே பாருமா, தெரியாதனமாக உன்னை கேட்டு இங்கே வர சொல்லி ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை தீர்த்து வைக்கலான்ட்டு யோசித்தோம். அது நம்மளோட தப்பு தான். இனிமேல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உன்னை கூப்பிட போகிறதும் இல்லை, உன்னோட பேச போகிறதும் இல்லை. அதை உண்ட பிரச்சனைன்னு நினச்சி நீயே பார்த்துக்கொள்ளுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ கிளம்புன்ற மாதிரி வந்து சோழன் சொல்கிறாங்க. நீங்கள் யார் என்ன கிளம்ப சொல்கிறது? நான் எந்த நேரத்துக்கு கிளம்பு என்று சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அவங்கள்ட பிரச்சனையை பார்க்க தெரியலையாம். அதுக்கப்புறமா வந்துட்டாங்க நம்மளோட பிரச்சனையை பேசுகிறதுக்கு. அது சரி, என்ன இன்னொரு கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்கிறது நீங்கள் என்ற மாதிரி வந்து வானதி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கேன், நாங்கள் போகலான்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த வானதி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்ன ஆள் அனுப்பிட்டுருக்கிறியா சமாதானம் பேசுகிறதுக்கு? யார் வந்தாலும் இங்கே என்னோட சமாதானம் பேச முடியாது. எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறோன்னு உனக்கு கோவம் வருது? நீ உன்னுடைய அண்ணன் எப்போ கல்யாணம் பண்ணி முடிக்கிறானோ அதுக்கப்புறமா நீ கல்யாணத்தை பண்ணிட்டு போ, இல்லை பண்ணாமல் கூட இரு. அதுக்கு எதுக்கு எங்கட வீட்டு விஷயத்துல எல்லாம் தலைகிற? அது சரி, எதுக்கு உன்னுடைய அண்ணனோட ஒய்ஃப் நிலா வந்து எந்த விஷயத்தில் தலைகிறாங்க? யார் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? எந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க?
இப்போ பாண்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், யார் இவங்களை அங்கே போக சொன்னது? வானதியின் பிரச்சனை நான் பார்த்துக்கொள்றேன்னு தான் நான் சொன்னேன்ட்டு இப்போ வானதிக்கும் எனக்கும் பிரச்சனை இன்னும் பெருசாக்கி விட்டுட்டு வந்துட்டாங்களேன்ற கோவத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வீட்டில் வந்து சோழனுக்கு அடிக்கிறாங்க. நீ யார்? நீ எதுக்காக வந்து வானதியை சந்திக்க போன? எங்கட பிரச்சனையை நானே பார்த்துக்கொள்றேன்னு சொன்ன நான் தானே, நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ போய் பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டு வந்திருக்கிற? வானதிக்கு இன்னுமே என்னில் கோவம் கூடிச்சதே ஒழிய குறைஞ்சதா தெரியலை. யார் உன்னை போக சொன்னது? எதுக்கு நீ என்னுடைய விஷயத்தில் தலையிடுறன்ற மாதிரி வந்து அடிக்கிறாங்க. அடிக்கும்போது நிலாக்க கோவம் வந்துடுது. சோழன் அங்கே வாரதாவே இருக்கலை, நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன். நானா இப்போ சோழனுக்கு அடிக்கிறாங்கன்னுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி, இங்கே பாருங்க பாண்டி, அவங்க வரப்போகிறேன்னு சொல்லலை, நிலாவை சந்திக்க போகிறேன்னு சொல்லலை. சொல்லப்போனால் சோழனுக்கு நிலாவை சுத்தமாகவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க பேசுகிறதுக்கு அங்கே போயிருப்பாங்களா? அவங்க வந்ததை வந்து எனக்காகத்தான், நான் தான் கூட்டிகிட்டு போனேன். இனிமேல் உங்களோட யார்கிட்ட பிரச்சனையிலே நாங்கள் தலையிட மாட்டேன். நீங்கள் உங்களோட பிரச்சனையை பார்த்துக்கொள்ளுங்க. நாங்களுமே இந்த வீட்டில் இருக்கிறோம்ன்றதுக்காக ஒருத்தங்க ஒரு பிரச்சனையில் மாட்டுப்பட்டுருக்குறாங்க. சரி, நம்மளால் முடிஞ்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமன்ற நல்ல எண்ணத்தில் தான் அங்கே போனோம். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தானே தெரிஞ்சுது அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுறதுக்குண்டே ரெடியாக வந்திருக்குது. பிரச்சனையே பண்ணணுமெண்ட வந்த பொண்ணு எப்படி சமாதானமாக போகும்? போக மாட்டுது தானே. அதை தான் அந்த பொண்ணு வந்து பண்ணிட்டு போச்சுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு வந்து பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுது. என்னது, நிலா இனிமேல் எந்த பிரச்சனையிலையும் வந்து தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. சூழன் பேசாமல் இருக்க அவங்களுக்கு போய் அடிக்கிறீங்க, ஒருத்தங்க நல்லது பண்ணால் இப்படித்தான் பண்ணுவீங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து பாண்டிக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. வானதி செய்த பிரச்சனையால் வந்து இப்போ வந்து பாண்டியோட இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டுது. அதாவது சோழனின் நிலாவும் இனிமேல் யாருடைய பிரச்சனையிலையும் தலையிடலைன்ற மாதிரி வந்து நினச்சிட்டாங்க. இனி என்னடு அவங்க தங்களோட பிரச்சனையை வந்து தீர்க்க போகிறாங்க. ஒருவேளை வந்து வானதி கல்யாணம் பண்ணாமல் போனாலுமே பாண்டிக்காக கதைக்கிறதுக்காக யாரும் இல்லை. என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.